வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சந்துரு கமிட்டி, நீதிபதி சந்துரு குழு. சரிங்களா? இது கேங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி சந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்துரு கமிட்டி. இதை வந்து 1 மெம்பர் கமிட்டி. எதற்காக இந்த கமிட்டி வந்து வந்துச்சு அப்படின்னா, to suggest the ways to prevent caste and ethnic divisions among the school and college students. நல்லா பாருங்க, among the school and college students also. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரிக்கு பக்கத்தில் 17 வயசு ஸ்கூல் பையன், அவங்க ஸ்கூல் பையன் எஸ்சி பையனும் அவங்களோட சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அங்கே டாப் அந்த ஊரில் இருக்கிற ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த பையன் கூட படிக்கிற ஹை கிளாஸ் அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட், அப்பர் கிளாஸ் ஸ்கூல் மேட்னால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொலை செஞ்சுட்டாங்க. ஸோ இறந்துட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாச்சு. ஸோ அது நாங்குநேரி இன்சிடென்ட். இதுக்காக இதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜில் வரக்கூடாதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்துரு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த கமிட்டியை போட்டிருக்காங்க. கேட்கலாம், அதாவது ஸ்டாலினால் ஒரு நபர் குழுவை அறிவித்தார். எதற்காக அப்படின்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இனப்பிரிவை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்காக இந்த நீதிபதி சந்துரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ நம்மளை கேட்கலாம், குரூப் 2 பிலிமரியில் நடந்து முடிஞ்ச குரூப் 2 பிலிமரியில் முருகேசன் குழு எதற்காக அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிமரியில் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் அடிப்படையில் தான் இப்போ வரப்போகிற குரூப் 4ஓ குரூப் 1ஓ இல்லை குரூப் 2 இதில் ஏதாவது கேட்கலாம். சந்துரு கமிட்டி எதற்காக இப்போ வந்து ரீசெண்டாக பண்ணாங்க அப்படின்ட்டு. இதை தவிர இப்போ ரீசெண்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் எத்னிக் டிவிஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்லையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னுக்காக பண்ணது. இதை தவிர நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சந்துரு கமிட்டி இதுக்கு முன்னாடி 2 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா பாருங்க, டு ரிவைவ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஜுவானுவல் ஹோம்ஸ். ஒன்றும் இல்லை, சிறார் குற்றம் செய்கிற அந்த ஹோம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, அங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னுக்காக தான் அதுக்காக ரிவ்யூ பண்ணிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க சந்துரு கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் ரம்மியை வந்து தடை செய்யணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு சஜஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதும் யார் அப்படின்னா சந்துரு கமிட்டி. சரிங்களா? இப்போ சந்துரு கமிட்டி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 3 விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜுவானியல் ஹோம்ஸ், சிறார் குற்றம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிறார் பள்ளிகளை நல்லா செயல்படுதா இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட்டும் அவர் தான் சப்மிட் பண்ணியிருக்காரு. அவளை ஆன்லைன் ரம்மி அதுக்கான இதுவும் பண்ணியிருக்காரு. அந்த ரிப்போர்ட் இவர் தான் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவர் என்ன கமிட்டிக்கு இப்போ சந்துரு கமிட்டி என்ன பண்ண போகுது அப்படின்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இனப்பருவை தடுப்பதற்கு வழிமுறைகளை பரிந்துரைக்க இந்த கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் போது வேற ஒரு டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி என்ன அப்படின்னா IMI 5.0. IMI 5.0 அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ். நல்லா தெரியும் மிஷன் இந்திரதனுஷ். சரிங்களா? அதில் 7 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா IMI இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் 5.0 நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். இது தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் IMI 5.0 இது எதுக்கு அப்படின்னா, டு the children below the 5 years old, அதாவது குழந்தைகள் 5 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளை 2 டிசீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன டிசீஸ் அப்படின்னா மிசலிஸ் அண்ட் ரூபல்லா வேக்சினேஷன். மிசல்ஸ் அண்ட் ரூபல்லா வேக்சினேஷன் கொடுக்கறதுக்காக பண்ணுறது தான் IMI 5.0. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பாருங்கன்னா, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுவதற்கான இயக்கம் தான் என்ன அப்படின்னா தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரதனுஷ் இயக்கம் IMI 5.0. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் குழந்தைகள் மட்டும் கிடையாது, சில்ட்ரன் பிலோ த 5 years மட்டும் கிடையாது. அதாவது பிரெக்னன்ட் உமன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இதுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பிரெக்னன்ட் உமனும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, என்ன ஸ்பெஷல் IMF 5.0 கேம்பெயின் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மிசலஸ் அண்ட் ரூபல்லா வேக்சினேஷன் கவரேஜ். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ்
5.0 2023 வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ IMI அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன அப்படின்னா முதல்ல 7 டிசீஸுக்கான பண்ணியிருந்தாங்க. இப்போ 5.0ல ரெண்டு டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எராடிகேட் பண்ணணும்ட்டு என்ன அப்படின்னா மிசலில்ஸ் அண்ட் ரூபலா வேக்சினேஷன் ரெண்டும். ஆனால் மிஷன் இந்திரதனுஷ்னால என்ன அப்படின்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் இருக்கிறாங்க, பிரெக்னன்ட் உமனும் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா IMI, சரிங்களா, இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் 5.0. சரிங்களா? ஓகே. இதே மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு நல்ல டாபிக்கை நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் காமன் டெஸ்டிங் சென்டர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் காமன் டெஸ்டிங் சென்டர், இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம். சரிங்களா? எங்க அமையுது அப்படின்னா நல்லா கவனிங்க. எங்க அமையுது அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா வல்லம் வடகல்ல இருக்கு. சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வல்லம் வடகல் நேர் ஸ்ரீபெரும்புதூர்ல இது அமைய போகுது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் காமன் டெஸ்டிங் சென்டர். ஓகே. இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்றது யார் அப்படின்னா டிட்கோ. சரிங்களா? இது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போறது யார் அப்படின்னா டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதை ஆனா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் காமன் டெஸ்டிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்கிற வல்லம் வடகல் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல இருக்கு. இதை வந்து யாரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்னா டிட்கோ. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1965 ஆரம்பிச்சாங்க, 21 May 1965. அதே மாதிரி சிப்காட் என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1971. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட்கோ என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, சிப்காட் என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. டிட்கோ வந்து பாத்தீங்கன்னா 1965 டிட்கோ. சிப்காட் பாத்தீங்கன்னா 1971. பாருங்க, இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லம் வடகலில் அமைய உள்ளது. இதை யாரு நிறுவ போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். டிட்கோ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஆரம்பிச்சது வந்து 1965 21 May. சரிங்களா? இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் காமன் டெஸ்டிங் சென்டர் எங்க அமைய போகுது அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற வல்லம் வடகல் சிப்காட்ல. இதை அமைக்கிறது யாரு, இது யாரு கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா டிட்கோ. சரிங்களா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரிங்களா? இதே மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைரி IAS அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பார்க்க போறோம். ஸோ என்ன டாபிக் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அவார்ட் ஃபார் ஆர்கன் டொனேஷன் 2023. உறுப்பு தானத்திற்கான மாநில விருது 2023 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸ்டேட் அவார்ட் ஃபார் ஆர்கன் டொனேஷன் 2023. அதாவது உறுப்பு தானம் பண்ணல, உடல் உறுப்பு தானம் பண்றதுல தமிழ்நாடு சிறந்து விளங்கியிருக்கு. அதனால 2023 ஆர்கன் டொனேஷன் அவார்டு வந்து தமிழ்நாடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வந்து யார் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோட்டோ, NOTTO இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த அவார்டை வந்து யார் வழங்குறாங்கன்னா நோட்டோ, த நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. த நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். தமிழ்நாடு தேசிய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் மாநில விருதை வென்றுள்ளது. நோட்டோ தேசிய உறுப்பு திசு மாற்று அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் விருதை அறிவிக்கிறது. அதே மாதிரி ஆர்கன் டொனேஷன் டே எப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா ஆகஸ்ட் 3 தான் நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன் டே. இந்த உடல் உறுப்பு தானம் அந்த தினம் வந்து எப்ப செலிப்ரேட் பண்றோம்னா ஆகஸ்ட் 3. அதே மாதிரி தமிழ்நாடு இந்த ஆர்கன் டொனேஷன்ல என்னென்ன ரேங்க் வாங்கிட்டோம்னா 2020 வரைக்கும் தமிழ்நாடு வந்து தொடர்ந்து 6 ஆண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆர்கன் அவார்டு வந்து தமிழ்நாடு தான் வாங்கியிருக்காங்க. அதாவது 2020 வரைக்கும் தமிழ்நாடு வந்து முதல் ரேங்க்ல வந்து வாங்கியிருக்காங்க ஸ்டேட் ஆர்கன் அவார்டு. அதுக்கப்புறம் இப்போ 2023 மறுபடியும் வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் என்ன பார்த்தோம்னா ஓவராலா பார்த்தோம்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல முக்கியமான டாபிக் என்னன்னா ஸ்டேட் அவார்டு ஃபார் ஆர்கன் டொனேஷன் 2023 வந்து தமிழ்நாடு வந்து வாங்கியிருக்காங்க. உறுப்பு தானியத்திற்கான மாநில விருது 2023 வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 3 தேசிய உடல் உறுப்பு தானம் தினம். அதே மாதிரி இதை வழங்குறது யாரும் நோட்டோ தேசிய உறுப்பு திசு மாற்று அமைப்பு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா த நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல ஒரு முக்கியமான டாபிக்கோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி,
வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம். சரிங்களா? TNDIC, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். சரிங்க, TNDIC. இது என்ன பண்றாங்க அப்படின்னா 5 இடத்த வந்து கனெக்ட் பண்றாங்க. TNDIC have 5 nodes. என்ன இடம்னு பாருங்க. முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இடம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் சென்னை, கோயம்புத்தூர், ஓசூர், சேலம் அண்ட் திருச்சி. ஓகேவா? இங்க பாருங்க 5 இடங்களை வந்து ஒன்றிணைக்கப்படுகிறது. எந்தெந்த ஊர் அப்படின்னா, ஒன்று சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், ஓசூர், சேலம் அண்ட் திருச்சி. சரிங்களா? இப்போ இதை TNDIC, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், இதை வந்து யார் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன், இந்த நம்மளை ஒன்று சேர்க்கிறத வந்து யார் வந்து மேற்பார்வையிடுறாங்க அப்படின்னா, அதாவது டிட்கோ, TIDCO, டிட்கோ இஸ் a nodal agency overseeing the implementation of TNDIC, தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் TNDIC இன் செயலாக்கத்தை மேற்பார்வையிடுகிறது. நமக்கு தெரியும் டிட்கோ 1965 மே 21 ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? ஏன்னா பல இதில் நம்ம பார்த்தோம். அதுபோல் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இது குரூப் 2 மெயின்ஸில் நம்ம கேட்ட கொஸ்டின். குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இது வந்து 8 மார்க் கொஸ்டினில் இதை பற்றி எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து 5 இடங்களை வந்து ஒன்று சேர்க்குறாங்க. எந்த இடம் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஓசூர், சேலம், திருச்சி. இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில், தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை யார் மேற்பார்வையிடுறா அப்படின்னா, தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிட்கோ, TIDCO, டிட்கோ வந்து மேற்பார்வையிடுறாங்க. சரிங்களா? ஓகேவா? இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வேற இம்பார்ட்டன்டான டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பொற்பனைக்கோட்டை எக்ஸ்காவேஷன். சரிங்களா? இது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க அகல் ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றில் கம்மல் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ஒரு காதணி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்கிற கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று, அதாவது மேட்சிங்கில் கூட கேட்கலாம். பொற்பனைக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.